மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கிளையிலையும் பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா மொட்டு விட்டுருக்கு பார்த்தீங்களா? இது எப்படி கொத்து கொத்தா மொட்டு விட்டு பூக்க ஆரம்பிக்கும்? இது வாங்கினப்பலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில பூவே அவ்வளவா வரவே வராதுங்க. அப்போ இந்த செடிகள வந்துட்டு கவாத்து பண்ணி விட்டதுனால தான் இந்த அளவுக்கு வந்துட்டு பூக்கள் வந்து நிறையா வந்துருக்கு. கிளைகளுமே வந்துட்டு நிறையா வந்திருக்கு. இந்த கவாத்து பண்ணுறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த செடிகள அங்கங்க வந்து இந்த கிளைகள் பிரிஞ்சு வருது இல்லையா? அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுறணுங்க. ஐயோ! செடிய கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருந்தோம்னா, பூவே வராது. அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த கட் பண்ணி விட்ட ஒவ்வொரு கணுவுலையும் பாருங்கள், ஒரு புதுசா ஒரு கிளை வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொத்து கொத்தா பூக்கள் இருக்குது. இந்த ஒரு செடி பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுங்க வாங்கும்போது. அடுத்து பூவே வரல. செடி வந்துட்டு உரம்லாம் போட்ட பின்னாடி நிறைய வந்துருச்சு. உரம்னா இயற்கை உரம் தாங்க. ஆனால் பூக்கள் மட்டும் பூக்கவே இல்லை. இந்த வெங்காயத்தோல், முட்டைத்தோல் இந்த மாதிரி உரங்கள்லாம் போட்ட பின்னாடி செயற்கை உரம்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் செடி பெருசாக வந்துச்சே தவிர பூக்கள் வரவே இல்லை. அப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி கவாத்து பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பூக்கள் நிறையா வரும்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இந்த அப்படியே கணு வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டாச்சுங்க. கட் பண்ணி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கள் கொத்து கொத்தாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கவாத்து பண்ணி விட்ட பின்னாடி இது 2வது தடவை வந்து கவாத்து பண்ணி விட்டு இந்த பூக்கள் இருக்குதுங்க.